Hi, welcome to Data Engineering. This video is in language Tamil, and if you want the same video in English, you can find the link in the description box of this video. நம்மளோட டெய்லி ரொட்டீனே ஒரு ஸ்கெடியூலர் மாதிரி தான். எந்திரிக்கணும், அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் காஃபி குடிக்கணும், அண்ட் தென் ஒர்க் பண்ணணும். ஸோ என்னோட பிரெயின் தான் என்னோட ஸ்கெடியூலர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்பாச்சி ஏர்ஃப்ளோ. அப்பாச்சி ஏர்ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஸ்கெடியூலர். ஸோ யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் விண்டோஸ் லினக்ஸ் எதில் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கெடியூலர்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கம்பெனியோட முதலாளிக்கு அவரோட டைமை மேனேஜ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம் இருந்தது. அதனால் அவர் யோசிச்சு ஒரு அசிஸ்டண்ட்டை ஹையர் பண்ணார். இப்போ அந்த அசிஸ்டன்ட் அவர் எப்போ கால்ஸ் அட்டன் பண்ணணும், மீட்டிங் அட்டன் பண்ணணும், காஃபி குடிக்கணும், வீட்டுக்கு போகணுங்கிறத கொண்டு அவங்க ஈஸியாக அவங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போது இந்த பாஸ் தான் நம்மளோட கோடுன்னு வச்சுக்கலாம். அது ஒரு பைத்தான் கோடாக இருக்கட்டும், சீக்வலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜாவா கோடாக இருக்கட்டும். இப்போது இதை நம்மளோட அசிஸ்டன்ட் ஒரு ஸ்கெடியூலராக வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏர்ஃப்ளோன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்மளோட அசிஸ்டன்ட் நம்மளோட பைத்தான் கோட், ஜாவா கோட் எல்லாத்தையும் ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதில் டெய்லியும் காலையில் 9 மணிக்கு ரன் ஆகணும்னு சொன்னோம்னா அசிஸ்டன்ட் அதை காலையில் 9 மணிக்கு கரெக்டாக ரன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஜாப் எல்லாம் நமக்கு ஈஸியாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு பைத்தான் கோட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த கோடை எப்போல்லாம் நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த பைத்தான் கோட் ஒரு டைரக்டரியில் போய் ஒரு ஃபைலை ரைட் பண்ணணும். இதுதான் லாஜிக். ஸோ இப்போ என்னன்னா, இந்த கோடை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் 9 மணிக்கு ரன் பண்ணணும். இதை ஒவ்வொரு நாளும் ஞாபகம் வச்சுட்டு காலையில் 9 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு நம்ம மேனுவலாக பண்ணணுங்கிறது சாத்தியமே கிடையாது இல்லையா? ஸோ இப்போ இதே ஒரு நாள் காலையில் 9 மணின்றப்போ ஓகே, இல்லை 30 மினிட்ஸ் ஒன்ஸ் பண்ண சொல்கிறாங்க, இல்லை 5 மினிட்ஸ் ஒன்ஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா நம்ம போய் அதை பண்ண முடியாது. அங்கே தான் இந்த மாதிரி ஸ்கெடியூலர் சொல்ல வருது. ஸோ அப்பாச்சி ஏர்ஃப்ளோ மாதிரி ஸ்கெடியூலர்ஸ் நீங்கள் உங்களோட பைத்தான் கூட அதுகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எப்பெல்லாம் ரன் ஆகணுங்கிறது அதுகிட்ட சொல்லிட்டீங்கன்னா அதுவே டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ இது ஸ்கெடியூலர் அப்பாச்சி ஏர்ஃப்ளோ மட்டும் தான் பண்ணதானா? நிறைய இருக்குது. ஆனால் இது ஓப்பன் சோர்ஸ் அண்ட் இது ரொம்ப ஃபேமஸும் கூட. நிறைய கம்பெனிஸ் அப்பாச்சி ஏர்ஃப்ளோவை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணனால இது கொஞ்சம் டிமாண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு டேட்டா இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கெடியூலரை உங்கள் ஸ்கில் செட்டில் தெரிஞ்சு வச்சு ஆட் பண்ணிக்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூலர் நம்மளோட பிரைமரி டெக் ஸ்டாக்காக இருக்க போகிறதில்ல. பட் நம்மளோட பிரைமரி டெக் ஸ்டாக்கோட இதையும் சேர்த்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இட்ஸ் அன் அட்வான்டேஜ். அதே மாதிரி நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கெடியூலிங் ஜாப் செய்யறதுக்கு தனியாக டீம் இருப்பாங்க. ஆனால் இன்னும் சில கம்பெனிஸ்லாம் ஒரு டெவலப்பரே தான் இந்த மாதிரி அப்பாச்சி ஏர்ஃப்ளோவை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் டிப்ளாயும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாச்சி ஏர்ஃப்ளோவோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் அண்ட் தென் நம்மளோட ஆர்கிடெக்சர் அண்ட் அதோட கீ காம்பனன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க டாபிக்ல போகலாம். ஸோ ஏர்ஃப்ளோவோட லோகோ இதுதான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஏர்ஃப்ளோவோட கீ காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்னு சொல்லுவாங்க, டைரக்டட் அசைக்ளிக் கிராப். ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு பைத்தான் கோடு இருக்குது, அந்த கோடை நான் ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பைத்தான் கோட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அதை நம்ம டாஸ்க்னு சொல்லுவோம். நிறைய டாஸ்க்கு சேர்ந்ததை ஒரு ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா டேக்னு சொல்லுவோம். ஸோ டைரக்டட் அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் நமக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் காலையில் எந்திரிக்கிறேன், அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுறேன், அப்புறம் நான் காஃபி குடிக்கிறேன்னா இதோட என்னோட ஸ்கெடியூல் இது ஒரே டைரக்ஷனில் போகும். ஆனால் அசைக்ளிக்காக இருக்காது. அடுத்து அசைக்ளிக் அப்படின்னா இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு திரும்ப பல்லு தேய்க்க மாட்டேன். ஸோ பல்லு தேய்ச்சிட்டு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், ரைட்? ஸோ ஒரே மாதிரி அசைக்ளிக்காக நமக்கு இருக்கணும். ஸோ இதுதான் டேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம காம்ப்ளெக்ஸான நீங்கள் ஒர்க் ஃப்ளோஸ் கிரியேட் பண்ணும்போது டேக் மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ ரெண்டாவது டாஸ்க். இப்போ நீங்கள் பைத்தான் கோட் எழுதுறீங்க, இல்லை ஒரு சீக்வல் கொரி எழுதுறீங்க, டேட்டா பேஸ்லேருந்து கொரி பண்ணணும், இல்லை ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்டிங் எழுதுறது, ஒன்று ஒரு டாஸ்க் தான். ஸோ இந்த டாஸ்க்கை நம்ம மொத்தமாக சேர்த்து ஒரு ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லி நீங்கள் அது ஒரு டேக்காக கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இண்டிவிஜுவல் பீஸ் ஆஃப் கோட் விச் யூ ரன் இஸ் அ டாஸ்க். அடுத்த கீ காம்பனன்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது ஏர்ஃப்ளோவில் இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸ் மாதிரி தான். ஸோ பைத்தான் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி பேஷ் ஆப்ரேட்டர்னு இருக்குது, அதே மாதிரி இமெயில் ஆப்ரேட்டர்னு இருக்குது. இது எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பைத்தான் கோட் ரன் பண்ணிக்கலாம், இமெயில் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்கிரிப்டிங் எல்லாம் ரன் பண்ணிக்கலாம் பேஷ் ஆப்ரேட்டர் மூலியமாக. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கஷ்டமாக நம்மளே டாஸ்க் எழுதிக்கலாம். ஸோ அடுத்த காம்பனன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்தரிங்க டேக்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, இப்போ நாங்கள் ஸ்கெடியூல் பண்ணணும் ஒரு பைத்தான் ஜாபோ, இல்லை ஒரு சீக்வல் ஜாபையோ, இல்லை ஒரு ஜாவா கோடையோ ஏதோ ஒன்று நான் ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ஃப்ளோவில் நீங்கள் ஒரு ஜாபை ஸ்கெடியூல் பண்ணணும்னா பைத்தான் கோடு வழியாக தான் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஏர்ஃப்ளோ பைத்தானை தான் சப்போர்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட ஒரு 2 ஜாவா கோடு இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ஜாவா கோடை நான் ஸ்கெடியூல் பண்ணணும், காத்தால 9 மணிக்கு ரன் ஆகணும், அடுத்து திரும்பவும் சாயந்தரம் 6 மணிக்கு ரன் ஆகணும், இந்த மாதிரி டெய்லி ரன் ஆகணும் அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷனை ஏர்ஃப்ளோவுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்னா த்ரூ பைத்தானில் தான் சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ அது ஏர்ஃப்ளோ ஃபுல் பைத்தான். நீங்கள் ஒரு சீக்வல் டெவலப்பராகவே இருங்க, நீங்கள் ஒரு ஜாவா டெவலப்பராகவே இருங்க, ஆனால் ஏர்ஃப்ளோவில் நான் ஸ்கெடியூல் பண்ணணும்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா பைத்தான் தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஆத்தரிங் டேக் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு PY ஃபைல் எழுதணும். அந்த PY ஃபைலில் நீங்கள் என்னோட ஜாப் என்ன, என்னோட ஜாவா கோடி எந்த பாத்தில் இருக்குது, இது எப்பெல்லாம் ரன் ஆகணும், எத்தனை மணிக்கு ரன் ஆகுங்கிற மொத்த இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே,
ஸோ அடுத்த கீ காம்பனண்ட் ஸ்கெடியூலர். ஸோ நமக்கு ஏர்ஃப்ளோக்குள்ள மெயினான ஒரு பிரெயினே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூலர் தான். ஸோ ஸ்கெடியூலர் தான் நம்ம ஜாபை என்ன பண்ணணும்னா நம்மளோட ஜாபு எப்போ ரன் ஆகணும், எப்படி ரன் ஆகணும், எவ்வளோ இன்டர்வல்ஸில் ரன் ஆகணுங்கிறத எல்லாம் பார்த்து அதை கியூவில் வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு ஜாப் ஒன்று இருக்குது, அது முடிஞ்சிருச்சு. அடுத்து 2வது ஜாப் ஒன்று இருக்குது, அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, ப்ராக்ரஸில் இருக்குது. அப்போ 4வது ஜாபை இந்த ஸ்கெடியூலர் கொண்டு வந்து கியூவில் வைக்கும். ஸோ இந்த 4 டாஸ்க்கும் சேர்ந்தது தான் ஒரு டேக். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டேக் வந்து பைத்தான் போட ஒரு ஃபைல் எழுதும், அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் செகண்ட் டாஸ்கில் ஒரு டேட்டா பேஸில் போடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸை கொரி பண்ணி அந்த டேட்டாவை எடுப்பீங்க. ஸோ 4 அதை ஒரு இமெயில் மூலிமா சென்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 டாஸ்க்கு நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டேக்னு சொல்லுவோம். இப்போ ஸ்கெடியூலர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டாஸ்க்காக ரன் பண்ணி விட்டுட்டு இந்த 4வது டாஸ்க்கை ரன் பண்ணுறதுக்கு கியூவில் நிறுத்தி வைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெடியூலரோட வேலை. ஸோ ஸ்கெடியூலர் இதை வந்து அடுத்து என்ன பண்ணும், இப்போ 4வது ஜாபுக்கு வந்தாச்சு, 3 முடிஞ்சிருச்சு, 4. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்காக இந்த ஸ்கெடியூலரை ஸ்கெடியூல் பண்ணி கியூவில் நிறுத்திட்டே வரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்கெடியூலர் இந்த டாஸ்கில் யாருக்கிட்ட கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டர்னு ஒன்று. ஸோ எக்ஸிக்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டர் அப்படிங்கிறது தான் உங்களோட இந்த ஆத்தரைசிங்கிற ஒரு டேக் பார்த்தோம் இல்லையா, அதாவது நீங்கள் எப்போ ரன் ஆகணும், உங்களோட ஜாவா கோடு எங்கே இருக்குது, அது எத்தனை மணிக்கு ஒரு டைம் ரன் ஆகணும், நீங்கள் ஏர்ஃப்ளோ கிட்ட பைத்தான் மூலியமாக சொல்லணும்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த பிஒய் ஃபைலை ஸ்கெடியூலர் ஸ்கெடியூல் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிஒய் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறது எக்ஸிக்யூட்டர். ஓகேங்களா? ஸோ அது இதெல்லாமே ஏர்ஃப்ளோவோடது தான். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டர் இதை எங்கே வச்சு எக்ஸிக்யூட் பண்ண தெரியுங்களா, அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும் இல்லையா. ஸோ இதை தான் நம்ம அடுத்த 7th கீ காம்பனண்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒர்க்கருக்குள்ள இந்த எக்ஸிக்யூட்டர் கிரியேட் ஆகும். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டர் அந்த பிஒய் ஃபைல், அதாவது நீங்கள் பைத்தான் ஃபைல் ஒன்று எழுதியிருப்பீங்க இல்லைங்களா, ஏர்ஃப்ளோவில் எப்போ ரன் ஆகணும், எங்கே ரன் ஆகணும், உங்கள் ஜாவா கோட் அப்படிங்கிறத அதை இந்த எக்ஸிக்யூட்டர் அதை எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்கெடியூலை முடிச்சு விட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒர்க்கர். ஸோ அதுதான் அடுத்த கீ காம்பனண்ட். ஒர்க்கர் அப்படிங்கிறது அது ஒரு டீமன் ப்ராசஸ் ஏர்ஃப்ளோவில், அதுதான் உங்களோட எக்ஸிக்யூட்டரை ஹேண்டில் பண்ணும். ஸோ ஒர்க்கர் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர். ஓகேங்களா? அதுக்குன்னு ஒரு கம்ப்யூட்டர் கொடுக்கணும், அதில் அந்த எக்ஸிக்யூட்டர் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அடுத்த கீ காம்பனண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மெட்டடேட்டா. ஸோ டேட்டா அபவுட் டேட்டா தான் வந்து நம்ம மெட்டடேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏர்ஃப்ளோவுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு டாஸ்க்கு முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் 2வது ஸ்டார்ட் பண்ணணும், இது ரன் ஆகிட்டு இருக்கா இல்லை ஃபெயில் ஆயிருக்கா இல்லை ரீட்ரை பண்ணணுமா, அடுத்து 3வது. ஸோ இது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அதை எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா தானே 2வது ஜாபுக்கு முன்னாடி 1 ரன் ஆயிருக்கான்றதை பார்க்கணும், அதுக்கப்புறம் 2 முடிஞ்சதுக்கப்புறம் 3 ஸ்டார்ட் பண்ணணுமாங்கிறத எல்லாத்தையும் அதை எப்படி செக் பண்ணணும். ஸோ பை டிஃபால்ட் ஏர்ஃப்ளோ SQLite அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டகிரேட்டட் டேட்டா பேஸ் ஒன்று வச்சிருக்கு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணோம்னா இந்த மெட்டடேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணிப்போம். எவ்வளோ டேக் இருக்குது, எவ்வளோ டாஸ்க் இருக்குது, இந்த பர்டிகுலர் டேக் ரன் ஆகிடுச்சா, இல்லை இது வந்து ரீட்ரையில் இருக்கா, இல்லை ஃபெயில் ஆயிருக்கா, அந்த டேக்குள்ளே எத்தனை டாஸ்க் இருக்குது, அதுக்கா டிபெண்டன்சி இருக்கா, ஒன்றா ஸ்டார்ட் பண்ணணுமாங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ எனக்கு SQLite வேணாம், நான் தனியாக ஒரு டிபியை யூஸ் பண்ணி அங்கே ஏர்ஃப்ளோவோட மெட்டடேட்டாவெல்லாம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அது போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆரக்கல் யூஸ் பண்ணுறேன், இல்லை நான் MySQL போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ எக்ஸிக்யூட்டரில் 2 டைப் இருக்குது. லோக்கல் எக்ஸிக்யூட்டர் அப்படின்ற ஒரு டைப்பும், அதுக்கப்புறம் ரிமோட் எக்ஸிக்யூட்டர்னு 2 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்கமிங் வீடியோ சீரியஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ லோக்கல் எக்ஸிக்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பண்ணுறது ஒரே ஒரு மிஷினில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது லோக்கல் எக்ஸிக்யூட்டர். இதில் உங்களுக்கு பேரலிசம் எல்லாம் வராது. இதுவே நீங்கள் ரிமோட் எக்ஸிக்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேரலிசம் வரும். பட் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக 9th வந்து பார்த்தீங்கன்னா வெப் சர்வர். ஸோ வெப் சர்வர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஏர்ஃப்ளோ வந்து வெப் யூஐ சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் ஏர்ஃப்ளோவில் டேக் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு இடத்துல போய் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு ஏர்ஃப்ளோ நமக்கு ஒரு வெப் யூஐ கொடுக்குது. அந்த வெப் யூஐயில் போய் நம்ம டேகு, அதே மாதிரி டாஸ்க், அது எல்லாமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த வெப் யூஐலேயே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ரன் பண்ண வைக்கிறது, ஸ்டாப் பண்ணுறது, ஃபெயில் பண்ணுறது, இல்லை ஃபெயில் ஆகிருந்தா ரீஸ்டார்ட் பண்ணுறதுங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் அந்த வெப் யூஐ மூலியமாகவே நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CLI, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். கமாண்ட் லைன் மூலியமாகவும் நம்ம ஏர்ஃப்ளோவை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே நம்ம ப்ராக்டிக்கலாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அதே மாதிரி இதனோட ஒரு சின்ன ஆர்கிடெக்சர் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப் சர்வர், அதுக்கப்புறம் மெட்டடேட்டா டேட்டாபேஸ், அப்புறம் ஸ்கெடியூலர், எக்ஸிக்யூட்டர், ஒர்க்கர்.
ஸோ வெப் சர்வர் அப்படிங்கிறத நம்மளோட வெப்யூஐ. அது மூலியமா நம்ம டேக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேக்ஸோட மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஏர்ஃப்ளோ மெட்டடேட்டா டேட்டாபேஸில் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்கெடியூலர் ஒவ்வொரு டாஸ்க்காக ஸ்கெடியூல் பண்ணி கியூவில் நிறுத்தி ஒவ்வொன்றா அனுப்பிவிடும். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டர் தான் ஸ்கெடியூல்லேருந்து வந்த அந்த பர்டிகுலர் பிஒய்ஃபை உங்களோட ஜாப் எப்படி ரன் ஆகணுங்கிற அதை எக்ஸிக்யூட்டர் தான் ரன் பண்ணும். அதை எங்கே ரன் பண்ணணும்னா ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மேலே ரன் பண்ணும். ஒர்க்கர் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்ஃப்ளோவோட ஒரு கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் அண்ட் கீ காம்பனன்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. முழுக்க இது ஒரு ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நான் இப்படி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த அப்கமிங் வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெக்னிக்கல்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். @Data Engineering Tamil அப்படிங்கிறது என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். அதுலேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.